ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களும் உன்னுடைய கவலைகளும் இப்போ வெகு சீக்கிரம் மிக சுலபமாக சரியாகும்படி நான் செய்ய போகிறேன். ஆமேன் செல்லமே. காலில் முள்ளு குத்துனா எப்படி அதை குனிஞ்சு கையால் எடுப்பியோ, அதே போல் நீ மனசில் பட்ட கவலைகளையும் உன் கஷ்டங்களையும் காணாமல் போக செய்வதற்காகவே இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன். உன்கிட்ட தப்பு பண்ணவங்களும் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்களும் உன்னை தாழ்த்தி பேசி உன் மனசை நோகடிச்சவங்களும் இப்போது உன்கிட்டையே வந்து மன்னிப்பு கேட்டு உன் காலடியை பிடிச்சிக்கிட்டு உன்னையே புகழ்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையை இந்த அப்பன் முருகன் உருவாக்கிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாம தைரியமாக உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது இந்த உலகத்தில் உனக்கு எந்த தேவையும் எந்த கவலையும் கஷ்டமும் இருக்கவே விடமாட்டேன். உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மிக அழகாக சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நீ உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஆனால் உனக்காக உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையேன்ற வருத்தம் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கிறதல்லவா? நீ யார்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுதுன்னு நீ கவலைப்படுறதும் எனக்கு தெரியுது. இந்த அப்பன் முருகனுக்கு பிடிச்ச அன்பு பிள்ளை அல்லவா நீ? அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி கஷ்டப்பட விடுவேன்? எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய உனக்கு யார் கெட்டது நினைச்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன். உனக்கு உதவி செய்கிறதுக்காகவே நல்ல மனம் கொண்ட மனிதர்களை கண்டிப்பாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். கெட்டவங்க கெட்ட எண்ணத்தோடு செய்யும் செயல்களுக்கு உரிய பலனை அவர்களுக்கே திரும்ப போகும்படி செய்கிறேன். நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய உனக்கு நன்மைகள் வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நீ துவண்டு போகாதே. இரவு பொழுதுல வானம் என்னதான் இருட்டாக இருந்தாலும் பகல் பொழுதுல சூரியன் வந்து அந்த வானத்தையே பிரகாசமாக ஜொலிக்க வைக்கிறதை போல நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்திக்காக உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை அகற்றி இன்பங்களை உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன் வேண்டுதல்களையும் உன் விருப்பங்களையும் கூட நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கை உனக்கு விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். எந்த தடை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கு எதிராக மனிதர்கள் கொடுத்த கஷ்டங்களையும் துரோகங்களையும் கூட முறியடிச்சு உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறத மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து புரிஞ்சுக்கோ. நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக மட்டுமே இருக்கும். நடப்பதை எல்லாம் ஒருபோதும் யோசித்து நீ கவலைப்பட வேணாம். எல்லாவற்றின் முடிவும் உனக்கு சாதகமாகவே நீ சந்தோஷப்படும்படியாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன். நீ எதிர்பார்த்த மாற்றம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. எல்லா காரியங்களிலும் இனி நீ வெற்றி அடையும்படி நான் செய்கிறேன். யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் இந்த கலியுக கடவுளான முருகனிடம் மனமுருகி கேட்டா நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. என் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்தி நான் கண்ணீர் வடிக்க செய்கிறேன்னு கோவப்படாத. இந்த அப்பன் முருகன் உன்னை கஷ்டப்படுத்துவேன்னா நீ நினைக்கிற? நிச்சயமா இல்லை. நீ கேட்டும் சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம தாமதமாக்குறேன்னா அது உன் நன்மைக்காக மட்டும்தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, காலம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே உனக்கான எல்லாத்தையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு உனக்காக யாரும் இல்லையேன்னு தானே யோசிக்கிறேன். உன் மனசில் ஒரு சந்தோஷம் வந்தாலும் அல்லது உன் மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கு கூட நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர்கள் யாரும் இல்லையே நீ வருத்தப்படுறதை பார்த்துட்டு தான்
உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் ஓடி வந்திருக்கேன். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடிய இந்த அப்பன் முருகன் உன் மன கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என்னை வணங்கும் போது நான் எப்படி உன்னை துன்பங்களிலும் துயரங்களிலும் தவிக்க விடுவேன் நினைக்கிறேன். நீ செய்த நல்லதுக்கெல்லாம் சேர்த்து நிச்சயமாக நல்ல பலனை உனக்கு கொடுத்தே தீருவேன். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது நீ நினைக்கிற. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. அப்படிதானே இந்த அப்பன் முருகன் நானும் நினைப்பேன். நீ என் பிள்ளை, உன் குடும்பம் என்னுடைய குடும்பம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டத்தோடு வாழ விடுவேன் என் செல்லமே? இதோ இப்போதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நான் வாழ வைக்க போகிறேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏதாவது ஒன்று நடந்ததை நினச்சினா உடனே உன் கண்களில் பொலன்னு கண்ணில் தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிருது. நடந்ததையே நினச்சி புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் நீ இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நீ தவறு செஞ்சுருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையில் தப்பாக நடந்திருக்கலாம். அதை யோசித்து அழுது வருத்தப்பட்டு கவலைப்பட்டா மட்டும் அது சரியாயிடுமா என்ன? கண்டதையும் யோசித்து கவலை கொண்டால் மன அழுத்தம் தானே வரும். அதனால தான் சில விஷயங்களை யோசித்து வருத்தப்படாதன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் வச்சு முன்னேறு. உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்து நிச்சயமாக உன்னை சிறப்பாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். என் அப்பன் முருகன் எனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான முதல் படியாகவே இன்னைக்கு உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. எது வேணும்னு என்கிட்ட ஆசையாய் விரும்பி கேட்டாயோ இதோ இப்போதே உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாயோ, எந்த விஷயத்துக்காக முயற்சி செய்கிறாயோ, எதுக்காக கஷ்டப்படுகிறாயோ அது நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுத்துட்றேன். அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாலும் அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்காததாலும் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தோ தாழ்ந்தோ போயிட மாட்ட. அடுத்தவங்க உன்னை மதிக்கிறதால நீ வேகமாக முன்னேற போகிறதும் இல்லை. அடுத்தவங்க உன்னை மதிக்காததால் நீ தாழ்ந்து போக போகிறதோ தோற்று போக போகிறதோ கூட கிடையாது. எப்போவுமே உன் முன்னேற்றங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. நீ செய்கிற வேலையிலும் உழைப்பிலும் முயற்சி இருந்தால் உனக்கான வாழ்க்கைக்கான முன்னேற்றம் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கும். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். கொகை போல இருட்டாக இருக்கிற உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நான் திடீர் திருப்பங்களை உண்டாக்குறேன். உன் வாழ்க்கையில் நிரந்தரமான வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த முறை நிச்சயமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் வெளிச்ச காலம் ஆரம்பமாக போகுது. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தானே இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன். நான் என்ன செஞ்சாலும் அது எனக்கு சரியாக நடக்கவே மாட்டேங்குது. நான் எதை ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவே மாட்டேங்குதே முருகா. எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாய் அல்லவா? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நல்லது நடக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யலை நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்காக நான் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசத்தை போட்டு உன்னை பாதுகாத்து வர்றேன்னு உனக்கு புரியலையா? எந்த ஆபத்து பிரச்சனைகள்னு எது உன்னை நோக்கி வந்தாலும் உனக்கே தெரியாமல் நான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, இன்னும் உனக்கான நல்லதையும் உனக்கு சிறப்பானதையும் உனக்கு பாதுகாப்பானதையும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது
நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரமே அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். உன் மனசை மட்டும் நீ எப்போதும் தயாராக வச்சுக்கிட்டினா போதும். போராட்டமே வாழ்க்கையாகி போயிருக்கிற உன் வாழ்க்கையில் உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் இப்போ நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய் என் செல்லமே. நீ கஷ்டப்படும்படி இந்த அப்பன் முருகன் உன்னை பாடாப்படுத்துகிறேன், உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறேன், உனக்கு உதவி செய்ய வரமாட்டேங்கிறேன்னு சில நேரத்தில் நீ ஏன் மேலேயே கோவப்படுறது எனக்கு புரியுது. ஒரு அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த முருகன் தன் பிள்ளையாகிய உன்னை கஷ்டப்படுத்துவேனான்னு யோசிச்சு பாரு. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு கணக்கோட ஒரு காரணத்துக்காகவே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சா முடியாததுன்னு எதுவும் இல்லை. இப்போ கூட நான் நினச்சா உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போக செய்ய முடியும். அப்படி இருந்தும் நான் அதை செய்யாமல் இருக்கேன், அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன்னா அது உனக்கான ஏதோ ஒரு நன்மைக்காக தான்றதை நீ தான் புரிஞ்சுக்கணும். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உனக்கான அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். கூடிய சீக்கிரமே அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வேலவா முருகா போற்றி போற்றின்னு நீ என் பேரை சொல்லி போற்றி புகழ்ந்து பாடும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையை உயர்த்தாமல் இருப்பேன்னு செல்லமே. இதோ என்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தந்துடுறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக விட்டுட மாட்டேன். நீ என்னதான் உன் வேலைகளையெல்லாம் சரியாக செஞ்சாலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக உன் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டாலும் உன் மனசில் சில கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது உன் முகத்தில் தெரியுது. என்னதான் வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டு அதையே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையை குறைச்சிக்காம தைரியமாக செயல்படு. மன ஈடுபாட்டோட கவனத்தோட உன் வேலைகளையெல்லாம் நீ சிறப்பாக செஞ்சினா அதன் மூலமாக நீ நினைச்சதை விட மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அல்லவா. இந்த அப்பன் முருகனை நம்பக்கூடிய உனக்கு முகத்தில் ஒருபோதும் சோக கவலை கோடுகள் வேண்டாம். சந்தோஷமாயிரு. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் கூடவே இருந்து உன் மேலே அன்பு செலுத்தக்கூடிய நல்ல உறவுகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீயும் கூட இருக்க எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடக்க கற்றுக்கோ. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கு எந்த விதத்திலும் நான் குறையாக எதையும் செய்ய மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் ஏற்றார் போலவே உனக்கான உயர்வான சிறப்பான விஷயங்களை இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா நான் எப்போதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவன். உன் அன்புக்கும் பாசத்துக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு தான் உன் கவலைகளை எல்லாம் சரி செய்ய ஓடி வந்திருக்கேன் என் செல்லவே. இப்போதைக்கு உன்கிட்ட பெருசா காசு பணம் வசதி இல்லாமல் இருக்கலாம். அரசாங்க வேலையோ சொந்தமாக சொத்து வீடுன்னு எதுவும் கூட இல்லாமல் இருக்கலாம். உன்கிட்ட பெருசா காசு பணம் இல்லைன்றதுக்காக எல்லாரும் உன்னை ஒதுக்குறாங்க, உன்னை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்களேன்னு நீ மனம் வருத்தப்படாதே என் செல்லவே. கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். அனைத்தையும் தலைகீழாக மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில் வசதியையும் வசந்தத்தையும் நான் உருவாக்க போகிறேன். நீயே கதின்னு என்னையே நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. கண்டிப்பாக நீ கேட்ட அத்தனையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லாத அளவுக்கு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன்.